ஆவி என்று அழைக்கப்படுகிற ஆனந்தவடனுடைய குட்டி குழந்தை தான் ஜூவி என்று அழைக்கப்படுகிற ஜூனியர் வீடன். ஜூனியர் வீடன் வந்து குரலற்றவர்களின் குரல் அப்படின்னு தலைப்பு போட்டு புது ரூட்டில் நாத்தாக்கா சீமான் சபரீஷ் சந்திப்பு, அதான் முதல் பக்கத்திலே இதுதான் செய்தியா போட்டிருக்காங்க. இந்த செய்தியை படிச்ச பிறகு எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு. இந்த செய்தியோட உண்மைத்தன்மைக்கு அப்புறம் வருவோம். இந்த செய்தியை படிக்கும் போதே தெரிஞ்சிச்சு இதோட எவ்வளவு பெரிய உண்மைத்தன்மைன்னு. சபரீசனும் அண்ணன் சீமான் அவர்களும் சந்தித்து கொண்டாருங்க ரகசிய சந்திப்பான். ரகசிய சந்திப்புல பேசிக்கொண்டது 1 to 1 வச்சுக்கோமே, ரகசிய சந்திப்பு. அது எப்படி ஒரு பத்திரிகைக்கு வெளிவருது? ஒன்று அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கணும், இன்னொன்று சபரீஷ் சொல்லியிருக்கணும். இந்த 2 பேரும் சொல்லாம இந்த செய்தி எப்படி ஊடகத்துக்கு வெளிவரும்? வாய்ப்பு இல்லை. ரகசிய சந்திப்புனா அது ரகசியம். அது எப்படி 3வது நபருக்கு வருது? அதாவது இதில் இன்னொரு கடைசி ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் சில காம்ப்ரமைஸையே உடன்பாடாக இருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். விவரம் அறிந்தவன்னா அப்போ ஒன்று எல்லாருமே விவரம் அறிஞ்சவன் தான். எனக்கும் தான் விவரம் தெரியும், இந்த பார்த்துட்டு இருக்க லட்சக்கணக்கான பேர் தான் விவரம் தெரியும். இது எல்லாருக்குமே இந்த சீமானும் சபரீஷனும் சந்தித்த சந்திப்பு தெரிஞ்சிருச்சா?